காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் உளுந்தங்களி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் போல் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் போல் நான் சாப்பாட்டு அரிசி போட்டு நல்லா ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரித்து நல்லா கமகமன்னு வாடை வரந்தட்டிக்கும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தட்டில் ஆற வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி மிக்ஸி ஜார் இது பண்ணிவிட்டு உளுந்தங்களி செஞ்சுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு 2 நாளைக்கு வரும். இன்றைக்கி என்னோடய காலையில் பார்த்திங்கன்னா நான் டீ குடிக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போடணும் போட்டுக்கோங்க. நான் எதுவுமே போடல. ஃபஸ்ட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3/4 டம்ளர் வர்ற மாதிரி நான் அரைச்சி வடிகட்டி குடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காலையில் குடிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இது பண்ணேன். இப்போ 2 நாள் இடைவெளி விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி அதை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டம்ளர் போல் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது இஞ்சி சேர்க்கலாம். எனக்கு அல்சர் இருக்கிறனால நான் இஞ்சி சேர்க்குறதில்ல. உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் இதை சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே வடிகட்டி அப்படியே குடிச்சிடும், அவ்வளோதான். வடிகட்டிட்டு காட்டு. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். கருவேப்பிலை நெல்லிக்காயும் போட்டு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா அமுத்தி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டு அந்த சக்கையை எடுத்துகிட்டு சாறை இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 3/4 டம்ளர் கிட்ட தான் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மீறி போக வேண்டாம். நிறைய குடிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி இந்த மாதிரி குடித்தா போதும், இல்லை 2 நாளைக்கு ஒருக்க கூட குடித்தா போதும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. காலையில் ரொட்டீன் பார்த்தாச்சு. அடுத்து பார்ப்போம் வாங்க. இது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.